தமிழ்நாடு அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அதாவது பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்துது அப்படின்றத விட நம்ம இதில் கல்விக்கான முக்கியத்துவத்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா 2150 கோடி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதியை மத்திய அரசு நிறுத்திச்சு. காரணம் என்ன, நீங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும் போது நாங்கள் சொன்னோம், இல்லையே அப்படிலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் நாங்கள் கொடுக்குற வரியிலேருந்து நீங்கள் ஒரு 41% கிட்ட நீங்கள் எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும், அவ்வளோதான். அதுலேயே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது டெல்லி, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இவங்க தான் அந்த ஃபண்டை அதிகமாக கொடுக்குறது, அதாவது வரியை அதிகமாக கொடுக்குறது. நம்மக்கிட்ட வாங்கின பணத்தையே நம்மளுக்கு திரும்ப கொடுக்குறதுக்கே இவனுக்கு நோகுன்னு வச்சுக்காங்களேன். அது மட்டும் கிடையாது, இந்த 40 பேர் சீட்டின்னா கீச்சிங்கன்னு கேட்கும்போது இந்த 40 பேர் போய் கேட்குறனால தான் இப்போ அவனுங்க எல்லாமே அலண்டு போய் நிற்கிறானுங்க. அதற்கான பயத்தோடு அவனுங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா வேணாமான்ட்டு பம்மிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 40 பேர் போய் என்ன கீழ்ப்பாங்கன்னு இங்கே இருக்கிறவங்க கேட்பானுங்க தெரியுங்களா. ஏன்னா இவங்க எல்லாமே டயர் தொட்டு கும்பிட்றவங்க, ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்றவனுங்க. அதனால் இவங்க அப்படி தான் கேட்பானுங்க, அப்படி தான் பேசுவானுங்க வச்சுக்காங்களா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் இப்போ என்னென்னா, கல்விக்காக இந்த பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 2150 கோடி என்ன தான் ஆச்சு, அதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்டுக்கான முக்கியத்துவமும் அதை பற்றிய விரிவான ஒரு அலசலையும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கதைப்போமா நேயர்களே, 2025-2026க்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் கல்விக்கான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அறிஞர் அண்ணாவுடைய பேச்சிலேருந்து ஒரு மேற்கோள்களோடு இதை தொடரலான்னு நான் நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா 1930 ஒரு மிகப்பெரிய போராட்டம் எப்போ சொல்கிறாரு, 1960களில் பேசுகிற ஒரு ஆடியோ நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, வந்தார்கள், நான் பாஸ்டன்ஸில் மட்டும் சொல்ல, ஃபியூச்சர் டென்ஸ் வருவார்கள் அப்படின்றார். எது, இந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு அவனுக்கு எப்போ பார்த்தாலும் வருவானுங்கடா, வந்தார்கள் என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மீண்டும் வருவார்கள் என்பதை சொல்கிறேன். எப்போ சொல்கிறாரு, 66, 67 அவர் சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு விஷனரி. அவர் சொல்கிறார், அண்ணா சொல்கிறாரு, 30ல் இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணோம், அப்பப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருப்பானுங்க. ஆனாலும் நாம் தொடர்ந்து இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கணும். தமிழ் தாய்மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம். இந்த இணைப்பு மொழி ஆங்கிலத்தை, அதாவது நான் தமிழை உயர்த்தி சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆங்கிலத்தை படிக்காமல் விட்டுறாதீங்க. தமிழுக்கு அடுத்ததாக இல்லை தமிழை விட மேம்பட்டு ஆங்கிலத்தில் நீங்கள் அதிகமான புலமை பெற வேண்டும் அப்படின்ற யார் சொன்னா, அண்ணா சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து இலக்கியங்களையுமே மொழிபெயர்த்து அவன் லைப்ரரியில் வச்சுக்கிறான். அந்த இலக்கியமும் அந்த வரலாறுமே அந்த மக்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு யோசிக்க வைக்குது. இங்கே என்னென்னா, நம்ம வரலாறே தெரியாத அளவுக்கு சாமி என்ன சொல்லிச்சு, பூதம் என்ன சொல்லிச்சு நம்மளை சுற்றி விட்டுட்டே இருக்கிறான். அதனால தான் அண்ணா என்ன சொன்னார்னா, தமிழை படித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் ஆங்கிலத்தில் நீங்கள் புலமை பெற வேண்டும். அது அந்த ஆங்கிலத்தில் புலமை பெறும்போது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்காரங்களோடையும் நம்மளால் ஈஸியாக உரையாடுறதுக்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, அந்த ஆங்கிலமே உலகத்தில் உள்ள இணைப்பு மொழியாகவும் இருக்குது அப்படின்றதுனாலையும். இன்னொரு காரணம் என்னென்னா, பிரிட்டிஷ் உலகளாவிய அளவில் நிறைய காலனி ஆதிக்கம் உள்ள நாடுகளை அவனுக்கு பிடிச்சி பண்ணானுங்கன்றதுனால ஆங்கிலம் எல்லா நாட்டிலையுமே செல்லுபடி ஆகும்டா அப்படின்னு அண்ணா விஷனரியாக சொன்னதனுடைய நீட்சியாக தான் நம்ம இருமொழி கொள்கையை எடுத்துகிட்டு வரோம். இந்த இருமொழி கொள்கைக்கும் மும்மொழி கொள்கைக்கு தான் நான் 2150 கோடி பணம் தருவேன்னானுங்களே. அதுக்கு என்ன தான் பண்ணார் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார். நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் அந்த காசு எங்களுக்கு வேணாம். மண்ணை விட்டு போனதா, மண்ணை அள்ளி விட்டு போனதான் நினச்சிக்கிறோம். தண்ணியில் போட்டதான் நினச்சிக்கிறோம். மண்ணை போட்டு மூடனா கூட நினச்சிக்கிறோம். நாங்கள் அந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்த மாட்டோம். இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதும். எங்களுக்கு அவ்வளவு டேட்டா இருக்குது எங்ககிட்ட. நம்ம திரும்ப சொல்கிறது தான், எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை படித்து நாங்களாம் உருப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். பீகார், ராஜஸ்தான் சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். ஏன்னா அங்கே மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை இல்லை, ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது. ஒரே ஒரு ஹிந்தி தான் தெரியுது. அதுதான் மேட்ரு. ஹிந்தி என்னென்னா, அவங்களுக்கு ஆங்கிலம் வரவே இல்லை, அதனால் நீங்கள் ஹிந்தி பற்றிக்கோங்க கூட நான் பேசுகிறதுக்குன்றாங்க. அதான் பிரச்சனையே. அதனால தான் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்றார். நாங்கள் ஒத்துக்கலைங்க, நாங்கள் எங்களுடைய சபார்டினேட் கூட பேசி கலந்தாலோசித்து அதன் பிறகு நாங்கள் முடிவு சொல்கிறோம் தான் சொன்னாங்களே. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்ற அந்த லாஸ்ட் வரி மட்டும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கார். இதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த 2150 கோடிக்கு தமிழக அரசும் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க
அப்படின்னும் போது முதல்வர் அவர் அற்புதமாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2150 கோடி நீங்கள் கொடுக்கலையே கல்வி, அது வேண்டாம், நாங்கள் கொடுத்துக்கிறோம். ஸோ தமிழகத்தில் 2025 2026க்கான பட்ஜெட்டில் அந்த 2150 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2150 கோடியை வந்து மாநில அரசே கொடுக்குது. அப்படின்னும் போது கல்வி அமைச்சர் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசை போய் பார்த்து வாழ்த்துலாம் சொல்லிட்டு வர்றார். ஸோ இதுதான் அங்கே நடந்தது, ரைட். இப்போ இந்த பட்ஜெட்னுடைய சிறப்புகள் மிக முக்கியமாக நம்ம கல்விக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதும், கல்விக்கு தான் நம்ம வந்து நிறைய பண்ணுறோம். அவங்க நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உத்தரப்பிரதேச ஸ்கூலும் நம்ம ஸ்கூலும் நீங்கள் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க இங்கே தமிழகத்தில், மிக முக்கியமாக திராவிட மாடல். அப்படி தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரி ஒரு லைப்ரரி, மதுரையில் இருக்கிற கலைஞர் நூலகம் மாதிரி ஒரு லைப்ரரி சொல்லுங்க, எங்கேயாவது காமிச்சிருங்க இந்தியாவில். ஏஷியாவிலே மிகப்பெரிய நூலகத்தை கலைஞர் அவர்கள் வந்து கோட்டூர்புரத்தில் அமைச்சார். ஏஷியாவிலே, ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எவனா கட்ட சொல்லுங்க. அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரிந்த தமிழ்நாடு. ஓகே. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் நெல்லை, கடலூர், அதுக்கப்புறம் வந்து சேலம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஒரே நிமிஷம். ஆமாம், நெல்லை, கடலூர், சேலம், திருநெல்வேலி, கடலூர், சேலத்தில் கலைஞர் நூலகம் அமைக்க போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எப்படியாவது படித்து மேலே வந்துருங்கன்றதுக்கான விஷயந்தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது, பெரிய பெரிய அமைச்சர்களே வந்து இந்த விஷயத்தை கோட்டை விடுறாங்க. 3வது மொழியாக இந்தியை எடுத்துக்கொண்டு வந்தால், இப்போ நான் ஏற்கனவே திரும்ப சொன்னது தான், 2 மொழி இருக்குது. உலகைக்கு இனிப்பு இங்கிலீஷு, தமிழ், 2 இருக்குது. ஓகே. இப்போ இதில் வந்து 100க்கு 100 டோட்டல், அதில் 50 70 எடுத்தால் பாஸ் மார்க் எடுத்தாலே நம்ம வந்து 10th 12th பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹிந்தின்னு ஒரு இணைப்பு மொழியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் என்ன ஆகணும், அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், முடிஞ்சது கதை. அது எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஏற்கனவே குழந்தைங்க வந்து தமிழையும் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கே சிரமப்பட்டு இருக்கு. இதில் 3வது மொழியாக அதை எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெருமைக்கு எருமை மேய்க்கிறவன் இருப்பானுங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றா வந்து என் பிள்ளை வந்து நான் ஹிந்தி கற்றுக்கணும். அது எதுனா சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும்தான் அது சாத்தியம். ஓகே. அதே மாதிரி ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்குது, படிக்கிறவங்க படிச்சுக்காங்க, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. எனக்கே எழுத படிக்க தெரியும் ஹிந்தி, ஞாபகம் வச்சுக்காங்க, அதை பிடிச்சிக்காங்க. அதனால் தேவைப்படுறவன் படிச்சுக்க போகிறான். இது 1. 2வது, இந்த ஹிந்தியை 3வது மொழியாக எட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிடுவீங்க. அது ஏன் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னா, எத்தனை மொழி, அதாவது ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான மொழியாக மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அறிவியல் இருக்குது, கணக்கு இருக்குது, புவியியல், வரலாறு, இதெல்லாமே இருக்கும்பொழுது எதுக்கு ஒரு மொழியை நான் தேவையில்லாமல் இன்னொரு மொழியை நான் எடுத்துகிட்டு வரணுன்றதான் மேட்ரு, ரைட்? அப்போ அதில் ஃபெயில் ஆனதுனால 90,000 மாணவர்கள் வந்து கர்நாடகாவில் ஃபெயிலு. இந்த 90,000 மாணவர்கள் ஒரு வாட்டி ஃபெயில் ஆனால் திரும்ப அதை எழுதி படிக்க முடியுமா? அது பெரிய அசிங்கமாக நினைக்காது, கௌரவ குறைச்சலாக போகாது. இந்த 90,000 பேருமே என்னன்னா, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்க வேண்டிய பசங்க 90,000 பேர் இந்த மும்மொழி கொள்கையால் அவனுடைய அந்த ஈகோவாலேயும் இல்லை குடும்ப சூழ்நிலையாலேயும், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு குழந்தை 400 மார்க் எடுத்தா, பொம்பளை குழந்தை 400 மார்க் எடுத்தா படிக்க வைக்கிறேன்னு இருக்காங்க. இந்த குழந்தை 399 எடுத்துருது. அதனால் அதுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டில் படிக்கும்போது அந்த குழந்தை அழுகுது. இந்த மாதிரி வீட்டிலே வந்து ஹிந்தியில் ஃபெயிலு, மார்க்கு கம்மியாக எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, படிக்கிறதுக்கு போக ஒரு உந்துதலே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலுக்கு போவான். நம்ம அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சேர்த்துறாதீங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சதுனால தான் அவங்க ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறாங்க. அதன் பிறகு வந்து அதில் போனதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் இந்த டிராகன் படத்தில் வந்து குடி உஷ்லாம் போனாலாம் தான் கெத்துன்னு நினைக்கிறோம். வந்து கடைசியில் இல்லை படித்தா தானே உருப்ப முடியுன்றதுக்கப்புறம் படிக்கிறாங்களா. அந்த மாதிரி காலேஜுக்கு போனப்புறம் படித்து பெரிய பெரிய லெவலுக்கு போனவங்களாம் இருக்கான். ஸோ எங்கே ஒன்றாலும் இந்த வாழ்க்கை வந்து திசை மாறும். ஒரு பெரிய லக்கு வரலாம், டக்குன்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வரலாம், என்னெல்லாம் நடக்கலாம். ஆனால் அவன் 9வது 10வதுலேயே அவனை வந்து நாரடிச்சிட்டிங்கன்னா, இதில் வேற வந்து 3வது 5வது 8வதுலாம் வந்து பொதுத் தேர்வு நடத்துகிறான்றாங்களே. இப்போ இவனுங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷே படிக்க தெரியல. இவனுங்க வந்து பொதுத் தேர்வு நடத்தி கழிச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம படித்து மேலே வந்துக்கிட்டே இருக்கிறோம். அது அவனுக்கு பொறுக்கல. அதுதான் பிரச்சனையே. எல்லாவற்றையும் விட இந்த பட்ஜெட்டில் அவங்க வந்து சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டிய நண்பர்களே, இந்தியா முழுமைக்குமே வந்து பாஜக அரசு 76,000 கோடி
இந்தியா முழுமைக்கு, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, அத்தனை ஸ்டேட்டுக்குமே அவனுக்கு 76,000 கோடி தான் வந்து கல்விக்கான நிதியாக அவன் வந்து கொடுக்குறான். ஆனால் தமிழ்நாடு அரசு 46,760 கோடி கல்விக்காக மட்டும் ஒதுக்குது. ஒரு ஸ்டேட்டு தன்னுடைய ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஆல் ஓவர் இந்தியாவுக்கே ஒரு ஒன்றிய அரசு வந்து 76,000 கோடி தான் ஒதுக்குதுன்னும் போது அதில் 1/3 நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணுறோம். யோசித்து பாருங்கள் மக்களே, இதுதான் முக்கியம். அதனால தான் பானிபூரி விற்கிறதுக்கு அந்த கட்டட வேலை செய்கிறதுக்கெலாம் படையெடுத்து குழந்தைங்களோட வந்து இங்கே ஒசூர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வடமாநில குழந்தைங்கள் வந்து போய் படிக்குதுங்க, இங்கிலீஷ் பேசுதுங்க, அவனும் கிளம்பி வந்துகிட்டே இருக்கான். அது காரணம் இதுதான். முதன்முறையாக வட இந்தியா முழுவதும் ஒரு தமிழக முதல்வருடைய பெயர் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். அது ஸ்டாலின். அதுதான் வந்து சங்கிகளுக்கு பொறுக்க முடியல. அதனால தான் அவனுக்கு வந்து திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே, இதுதான் மேட்ரு. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்தியாவுக்கே வந்து 76,000 கோடி தான். ஆனால் தமிழகத்துக்கு மட்டுமே 46,760 கோடியை வந்து தமிழக அரசு கல்விக்காக ஒதுக்கியிருக்கு. அது மட்டுமல்ல, 30க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் 30 நகராட்சிகளை முதல்வர் படிப்பகம் அப்படின்ட்டு அதாவது பெரிய பெரிய நூலகங்கள்லாம் அமைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நகராட்சியிலுமே பெரிய படிப்பகம் மாதிரி ஒன்று வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறாங்க. இது எல்லாமே நாலேஜை வளர்த்துக்கன்னு சொல்லிகிட்டே இருக்கான் பாரு. அதுக்கு தான் படிச்சிரு எப்படியாவது படிச்சிரு. எல்லாத்த விட, அதாவது ஒரு அரசு என்பது எல்லாருக்கும் எல்லான்னு சும்மா வந்து முலாம் பூசலை. எல்லாருக்கும் எல்லான்னா ரொம்ப முக்கியமாக இந்த திட்டத்தை நான் புகழ்ந்தே ஆகணும். இந்த தாட் ப்ராசஸ்லாம் படித்தவனுக்கு தான் வரும். ஏன்னா டயர் தொட்டு கும்பிட்டுங்க, ஹெலிகாப்டர் பார்த்து தொட்டு கும்பிட்டவனும் வரவே வராது. நல்லா கேட்டுக்கங்க. அப்பா அம்மா இல்லாமல் உறவினர்களுடைய பாதுகாப்பில் வளரும் குழந்தைகளுக்கு இடைநிற்றல் அதாவது பள்ளியில் வந்து அப்பா அம்மா இல்லைன்றதுக்காக படிக்க போகாமல் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் 2,000 ரூபா. மாதம் 2,000 ரூபா அந்த குழந்தைக்கு. 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அத்தையோ சித்தப்பனோ மாமனோ பிள்ளைய வளர்க்குறானா அந்த குழந்தைக்கு மாதம் 2,000 ரூபா ஸ்கூல் முடிக்கிற வரலையும். ஸோ என்னைக்காவது இது மாதிரியான ஒரு திட்டங்களை இந்த டயர் நக்கி பசங்க ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டவனுங்க எவனாவது செஞ்சுருக்கானுங்களா? இதுதான் நம்மளுடைய எளிமையான கேள்வி. புரியுதுங்களா? அடுத்ததாக கலைக்கல்லூரிகள். மிக முக்கியமாக மருத்துவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோமோ, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு இருக்கோ அதற்கு நிகராக நம்ம கல்லூரிகளையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில் 6% மக்கள் தான் தமிழகத்தில். ஆனால் அந்த 6%மான கல்லூரிகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, எஜுகேஷனில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், மருத்துவ கட்டமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ புதிதாக கலைக்கல்லூரிகளை வந்து இந்த 2025-26 பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வருது கலைக்கல்லூரினா, குன்னூரில் வருது, திண்டுக்கல் நத்தம் அதில் வருது. அப்புறம் வந்து ஆலந்தூர், சென்னை ஆலந்தூரில் கிண்டி கத்திப்பரா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துகிட்டு வராங்க. விக்கிரவாண்டி, விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிற விக்கிரவாண்டி, செய்யூர், செங்கல்பட்டு கிட்ட ஒரு காலேஜ், மானாமதுரை, சிவகங்கை கிட்ட இருக்கிற மானாமதுரை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வருது, முத்துப்பேட்டை, திருவாரூரில் இருக்கிற முத்துப்பேட்டையில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வருது, திருவிடைமருதூர் தஞ்சாவூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வருது, பெரம்பலூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வருது, ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடியில் இருக்கிற ஒட்டப்பிடாரத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ். இவ்வளவும் காலேஜஸ் எடுத்துகிட்டு வராங்க, கலைக்கல்லூரிகள் எடுத்துகிட்டு வராங்க. பிள்ளைங்க அங்கேருந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப தூரத்துக்குலாம் போய் படிக்குவானா, அந்தந்த இடத்துலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கலைக்கல்லூரிகள் இவ்வளோ வந்து புதுசாக தொடங்குறாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகாரத்துக்கு சென்றிடுங்கள், படித்து விட்டு அதிகாரத்தில் போய் நில்லுங்க. படிச்சுட்டு சிதம்பரம், உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு அடுத்தவனுக்கு ஏற்படுற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி படிச்சுட்டு உயர் பதவிகளை போய் உட்காந்து ஏழைகளுக்கு சேவை செய் அப்படின்றார். யூபிஎஸ்சியில் முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு 50,000 ஊக்கத்தொகை. படிப்பு மட்டும்தான். இதே நீ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்ட, இப்போ வந்து இன்டர்வியூக்கு போகணும், அதுக்கு நீ வந்து தயாராகணும். நான் அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணணும். உனக்கு 50,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம், எங்கேயாவது படித்து நல்லபடியாக வேலைக்கு போய் சேர்ந்துடான்னு. எல்லாவற்றை விட முக்கியமான விஷயம் நான் முதல்வன் திட்டம். அந்த முதல்வன் திட்டத்தில் என்னென்னா, இந்த 10th 11th 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும்னு தெரியாது. இதையெல்லாம் வந்து வழிகாட்டுது அந்த திட்டம். இது ஒன்று. ஸோ அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து மடிக்கணினியை வந்து 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க. இந்த திட்டத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு திட்டம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அந்த மெட்ரோ ரயில் திட்டம். 160 மைல் ஸ்பீடில் இந்த பக்கம் வந்து சென்னை, காஞ்சிபுரம், வேலூர்
இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், அது அப்படியே பாண்டிச்சேரியை கனெக்ட் ஆகிடும்னு வச்சுக்காங்க. ஸோ சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், இந்த ஸ்ட்ரெச், இதுதான் வந்து மக்கள் வந்து அதிகமாக பயணப்படக்கூடிய இடங்கள். இதில் வந்து மெட்ரோ ரயிலை வந்து ஒரு 160 மைல் ஸ்பீடில் இயக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரலையுமே போயிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காஞ்சிபுரம் ஸ்ட்ரெச் தான் வந்து ஏர்போர்ட், புது ஏர்போர்ட் வருது, அந்த ஸ்ட்ரெச் போது இந்த பக்கம் கிளாம்பாக்கம் வரலையுமே எடுத்துன்னு போயிடுவாங்க. இந்த நீட்டிப்பு பண்ணிவிடுவாங்க. அந்த மெட்ரோ தாம்பரத்துலேருந்து அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க, கிளாம்பாக்கம் வரலையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து டயர் நக்கிகளாலும் ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டவங்களாலும் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்தியா முழுமைக்கும் 76,000 கோடி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு செலவு செய்யக்கூடிய, கல்விக்காக செலவு செய்யக்கூடிய கோடிகள் வந்து 46,760 கோடி. அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலையும் படிச்சுட்டு மேலே போயிடும். அதுதான் உயர் பதவியில் போய் உட்காரு, எல்லாருக்கும் செய், படித்தவனுக்கு வழிகாட்டு, தட்ஸ் ஆல். இதுதான் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அதை தான் அண்ணா தொடர்ந்து சொன்னார். அதனால தான் அண்ணா வந்து இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஏன்னா ஹிந்தி வந்ததுன்னா அதையும் படித்து பசங்க அதில் ஃபெயில் பண்ணி அதில் கழிச்சு கட்டிகிட்டே இருப்பானுங்க. ஒரு கூலி தொழிலாளியுடைய குழந்தை எத்தனை மொழிகளை கற்றுக்கும். ஆனால் அங்கே மேல்தட்டில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் என்னென்னா, அவன் தாத்தம் பூட்டெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தவனுங்க. அதனால் வந்து ஹிந்திலாம் கற்றுக்கிட்டானுங்க, ஹிந்தியில் பேசுனானுங்க, போனானுங்க, வந்தானுங்க. அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. ஓகே. ஆனால் இங்கே கூலி தொழிலாளியுடைய மகன் வந்து அவனுக்கு போனதுமே அவனால் வந்து படிக்கிறதுக்கான அந்த சூழலோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு இன்னொரு மொழி அவசியம் வேணும்னா அவன் படிச்சுக்க போகிறான், தட்ஸ் ஆல். அதனால தான் அண்ணா வந்து நிறைய முறை சொன்னார். அது மட்டும் கிடையாது, வந்தார்கள் என்று மட்டும் நான் சொல்லவில்லை, வருவார்கள் என்பதையும் சொன்னவர் அண்ணா அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கிட்டு, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெருங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.